Students, இன்னைக்கு NEET re-exam question paper discuss பண்ண போறோம். So last videoல section B 11th standard portion பார்த்தோம். So இந்த வீடியோல section B 12th standard portion chapter wise detailed பார்க்க போறோம். So வீடியோவை skip பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. And also we have page in Instagram and WhatsApp channel. WhatsApp channel கம்ப்ளீட்டா competitive exams related discuss பண்ணிட்டு இருக்கோம். So மறக்காம join பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. And also இதே மாதிரி வீடியோ பார்க்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். First question பார்க்கலாம். The value of electric potential at a distance of 9 cm from the point charge 4 into 10 power minus 7 coulomb is. So electric potential கேக்குறாங்க. Electric potential direct formula V is equal to K Q by R. Okay. So K ன்றது constant. So direct substitute பண்ணலாம். Value 9 into 10 power 9. Charge ஓட value 4 into 10 power minus 7 coulomb. By distance நமக்கு 9 சென்டிமீட்டர்ல கொடுத்திருக்காங்க. நம்ம SI யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், that is மீட்டர். அப்ப 9 into 10 power minus 2 மீட்டர். இப்போ கால்குலேட் பண்ணலாம். நமக்கு 9 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு 4 இருக்கு. into 10 power 9 minus 7 வந்து 2 and இங்க இருக்கிற minus 2 நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா plus 2 மாறிடும். அப்போ 4 into 10 power 4 volt. Okay, we'll check the option. Option 4 is the right answer. Next, current electricity வந்து question பார்க்கலாம். The steady state current in the circuit shown below is. So இந்த circuitல current flow வந்து கேக்குறாங்க. So இந்த circuitல பாருங்க battery resistance எல்லாமே இருக்கு. இந்த ரோல நமக்கு கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டரும் இருக்கு. So first இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரோல கெப்பாசிட்டர் along with the resistor இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோவை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. அதை அப்படியே எடுத்துருங்க. அது எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெட் கரண்ட் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் இதை நம்ம ரீட்ரா கூட பண்ணலாம். அப்படி ரீட்ரா பண்ணனா you have a battery and resistance வந்து 2 ohm and next கீழே ஒரு resistance இருக்கு 3 ohm. இப்போ ரீட்ரா பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க இந்த 2 ohமும் 3 ohமும் நமக்கு சீரீஸ்ல இருக்கு. இது வரைக்கும் அது parallel இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு, பட் இப்போ இது சீரீஸ்ல இருக்கு. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா RS is equal to R1 plus R2. So 2 plus 3 that is equal to 5 ohm. Okay. So இப்போ உங்க கரண்ட் தான் கேட்குறாங்க. So we can take ohmsல V is equal to IR. V ன்ற இடத்துல 10 volt. கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். R ன்றது 5. Okay. So 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா I is equal to 10 by 5. That is equal to 2 ampere. Okay. We'll check the option. Option 3 is the right answer. Next question meter bridgeல இருந்து. So the question கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தந்திருக்காங்க. So clear-ஆ பார்க்கணும். The given circuit shows the uniform wire AB of 40 cm length fixed at both ends. So A to B நமக்கு வந்து இந்த வயரோட லென்த் 40 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே யூசுவலா மீட்டர் பிரிட்ஜ்ல 100 சென்டிமீட்டர் இருக்கும். இங்க இவங்க 40 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. In order to get zero reading in the galvanometer, the free end of J is placed from B. So B to இந்த J இந்த distance என்னன்னு கேக்குறாங்க. So ரொம்ப சிம்பிள், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் P and Q இருக்கு. அண்ட் எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருந்து தான் நம்ம பேலன்சிங் லென்த் Lன்னு எடுப்போம். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது 100 minus Lன்னு சொல்லுவோம். பட் இங்க டோட்டல் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். அப்ப இதை நம்ம Lன்னு சொன்னோம்னா இதை நம்ம 40 minus Lன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். தட் இஸ் P by Q is equal to L by 100க்கு பதிலாக 40 சென்டிமீட்டர் minus L. முதல்ல இந்த பேலன்சிங் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். P யோட வேல்யூ வந்து 8, Q ஓடது வந்து 12. தட் இஸ் ஈக்குவல் டு L நம்ம கண்டுபிடிக்கிறோம் by 40 minus L. ஓகே, ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் இது வந்து 2, இது வந்து 3. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 into 40 minus L is equal to 3L. ஓகே, ஸோ அப்போ 80 minus 2L is equal to 3L. ஸோ 80 is equal to 5L. ஓகே, and cancel பண்ணா L is equal to 80 by 5. That is equal to 16 centimeter. Okay, so அப்போ 16 centimeter தான் நமக்கு balancing length and that is from A. So அப்போ 16 centimeter from point A. But அவங்க கேட்டிருக்கிறது from point B. So அப்போ opposite பார்க்கலாம். 40 minus L தான் from point B. கரெக்டா? அப்போ நம்ம இங்க 40 minus L போடலாம். So from point B நான் LBன்னு எழுதிக்கிறேன். So 40 minus L. So 40 minus 16 centimeter, that is equal to 24 centimeter. 24 centimeter from point B. Okay, we'll check the option. Option 4 is the right answer. அடுத்த question பார்க்கலாம். இது கொஞ்சம் step by step carefully பார்க்கணும். The magnetic moment of iron bar is M. It is now bent in a such a way that it forms an arc section of a circle subtending an angle 60 degree at the center.
the magnetic moment of this R section. Okay, so first diagrammatic approach பண்ணா let us consider ஒரு iron bar இருக்கு, அதோட length வந்து L ன்னு எழுதிக்கலாம், pole strength வந்து M. So it experiences the magnetic dipole moment. So the capital M னு கொடுத்திருக்காங்க, equation எழுதலாம். Capital M is equal to pole strength into distance. Okay, so இது வந்து equation number 1. இப்போ இதை வந்து bend பண்றாங்க, like ஒரு circle ஒரு part மாதிரி bend பண்றாங்க, and also அதோட angle எவ்வளோ மேக் பண்ணுதுன்னா கரெக்டாக 60 டிகிரி மேக் பண்ணுது. ஸோ சர்க்கிள்னும் போது நமக்கு ரேடியஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட எட்ஜையும் நான் சென்டருக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா மேக்ஸ் அண்ட் ஆங்கிள் 60. ஓகே, அண்ட் நமக்கு ரேடியஸ் சேமாக இருக்கும். அப்போ இது வந்து ஆர் அண்ட் இதுவும் நமக்கு என்னவா இருக்கும்னா அதே ஆராக தான் இருக்கும். ஸோ இது ஆர்னா அண்ட் நடுவில் அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், அதுவும் ஆராக தான் இருக்கும். லைக் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இதோட டோட்டல் லென்த் வந்து ஆர்க் லென்த் வந்து எல். அப்போ நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம், ஆர்க் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் இன்டூ தீட்டா. தீட்டான்றது ஆங்கிள். இங்கே ஆங்கிள் வந்து 60 டிகிரி, 60 டிகிரினா π/3. அப்போ சிம்பிள் r இன்டூ π/3ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம ரேடியஸ் கால்குலேட் பண்ணலாம். அப்போ 3 ஆப்போசிட் சைடில் போயிடுச்சுன்னா 3l/π இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு டைபோல் மொமெண்ட் பார்க்கலாம், தட் இஸ் m dash nu. m dash is equal to pole strength நமக்கு பெண்ட் பண்றனால மாறாது. ஸோ ஸ்மால் m இன்டூ இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, ஆரா இருக்கு. ஸோ ஆறுன்னு எழுதிக்கலாம். That is equal to m into r ன்ற இடத்துல you have 3l/π. Okay, so you can write it as 3/π into ml. So ml ன்றது என்னது, ஆல்ரெடி இனிஷியலா இருந்தா டைபோல் மூமெண்ட். You can write m dash is equal to 3/π initial dipole moment capital L. So check the option. Option 1 is the right answer. Next question, the amplitude of charge oscillating in a circuit decreases exponentially. Q is equal to Q naught e power RT by 2L, where Q naught is the charge at time t is equal to 0. The time at which the charge amplitude decreases to 0.5 Q naught is nearly. So இங்க charge ஓட equation கொடுத்திருக்காங்க. So Q is equal to Q naught e power minus RT by 2L. Okay, so இப்போ உங்க கேட்கறது எந்த டைம்ல சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு to 0.5 Q naught அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 0.5 அப்படின்றது நமக்கு 1/2. ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த Qன்ற இடத்துல 1/2 Q naught is equal to Q naught e power minus RT by 2L. ஓகே, ஸோ இப்போ இந்த Tயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் Q naught கேன்சல் ஆயிரும், டேக்கிங் ln on both the sides. அப்போ ln 1/2 is equal to நமக்கு ln of exponential minus RT by 2L. ஓகே, ஸோ இந்த ln exponential கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு ln 1/2 இருக்குங்க. ஸோ ln 1/2 is equal to இந்த சைடு இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா minus RT by 2L. ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். அப்படி பண்ணிட்டோம்னா ln 2 is equal to நமக்கு மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடும், RT by 2L. ஓகே, ஸோ இப்போ நம்ம T கண்டுபிடிக்கணும். ln 2ஓட வேல்யூ வந்து 0.693 into 2L by R is equal to T. ஸோ இப்போ Lோட வேல்யூவும் Rோட வேல்யூவும் இங்கே கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 0.693 into 2Lன்ற இடத்துல 12 into milliனா 10⁻³ resistance value வந்து 1.5 which is 3/2. So 1.5 that is equal to T. And இதை நம்ம calculate பண்ணோம் அப்படின்னா T is equal to 11.09 millisecond, that is 10⁻³ second கிடைக்கும். That is 11.09 millisecond. So we'll check the option. Option 2 is the right answer. So இந்த formula வந்து derive பண்ணும் step by step. So carefully பார்க்கலாம். If the ratio of relative permeability and relative permittivity in a uniform medium is 1:4, so relative permeability அப்படின்றது mu r, relative permittivity ன்றது epsilon r, that is equal to 1/4. and இப்போ என்ன கேட்குறாங்கன்னா the ratio of magnitude of electric field intensity E to the magnetic field intensity H of EM wave propagating in that medium. So அவங்க ratio of E by H ன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச் எந்த இடத்துல நமக்கு ரிலேட் ஆகும்னா நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், B is equal to mu Hன்னு சொல்லிட்டு. ஸோ மீடியம் வரனால நான் மியூ எடுத்துக்கிறேன்.
அந்த மியூவை மியூ நாட் இன்டூ மியூ ஆர் நீங்கள் எக்ஸ்பேண்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி பை மியூ. கரெக்டாக? ஸோ அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இ பை ஹெச்ன்ற இடத்துல பி மேலே வந்து மியூ. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இ பை பி இருக்கு. இ பை பியும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இ பை பின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட், தட் இஸ் v இஸ் ஈக்குவல் டு இ பை பி. கரெக்டாக? தட் இஸ் ஈக்குவல் டு அப்போ v இன்டூ மியூன்னு எழுதிக்கலாம். ஸோ வியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வியை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னா 1 by root of mu. மியூன்றது permeability and epsilon permittivity அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். டாட் நமக்கு மியூ. கரெக்டா? ஸோ இங்கேயும் மியூ இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ரூட் எடுத்துக்கலாமா? ஸோ இங்கே 2 வாட்டி எழுதிட்டோம் அப்படின்னா இதுவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் தட் இஸ் ரூட் ஆஃப் மியூ பை எப்சிலான் எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் இ பை ஹெச். அப்போ இ பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூன்ற இடத்துல மியூ நாட் இன்டூ மியூ ஆர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி எப்சிலான் பக்கத்தில் எப்சிலான் நாட் இன்டூ எப்சிலான் ஆர்னு எழுதிக்கலாம். ஓகே. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். நமக்கு ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட்டை தான் 120 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்ம் வந்து 120 பை இன்டூ ரூட் ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆரை 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4. நல்லா பாருங்க, இங்கே வேல்யூ 1/4, இங்கே ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் வந்து 120 பைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ 120 பை இன்டூ ரூட் 4 வந்து 2. ஸோ 1/2. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 16 வந்துடும். ஸோ அப்போ இ பை ஹெச் இஸ் ஈக்குவல் டு 60 பை பை 1. ஸோ வில் செக் த ஆப்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து தியரி கொஸ்டின் பார்க்கலாம். செலக்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அமாங் த ஃபாலோயிங். ஸ்லோ நியூட்ரான்ஸ் கேன் காஸ் ஃபிஷன் இன் யுரேனியம் 235 தேன் ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். யூஸ்வலாக ஸ்லோ நியூட்ரான்ஸ் தான் அடுத்து இருக்க யுரேனியமை ட்ரிகர் பண்ணும் ஃபார் செயின் ரியாக்ஷன். ஸோ இது வந்து கரெக்ட். பி பார்க்கலாம். ஆல்ஃபா ரேஸ் ஆர் ஹீலியம் நியூக்ளியை. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஹீலியம் தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பீட்டா ரே ஆர் ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான் ஆர் பாசிட்ரான். ஸோ இதுவும் கரெக்ட் தான். பீட்டா பார்ட்டிகல்ஸ் தான் எலக்ட்ரான்ஸ் அண்ட் பாசிட்ரான்ஸ் தான் சொல்லுவோம். அண்ட் லாஸ்ட் ஒன், காமா ரேஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ஆஃப் வேவ் லென்த் லார்ஜர் தென் எக்ஸ்ரேன்றாங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட். என்னன்னா காமா ரேஸ் வந்து மேக்ஸிமம் பவர், தட் இஸ் ஹை பவர் அது இருக்கும் தான். பிகாஸ் ஆஃப் தட் அதோட வேவ் லென்த் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வேவ் லென்த் வந்து லார்ஜர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதெல்லாம் கரெக்ட்? ஏ, பி, சி இது 3 தான் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்க்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து வேவ் ஆப்டிக்ஸ் வந்து கொஸ்டின் பார்க்கலாம். A beam of unpolarized light of intensity I0 is passed through polarite A and then through another polarite B oriented at 60 degree and finally through another polarite C oriented at 45 degree related to B. The intensity of emergent light. Okay. So first ஒரு unpolarized light இருக்கு. 3 polarizer பாஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபைனல் இன்டென்சிட்டி. ஸோ இனிஷியலாக இட்ஸ் அன்போலரைஸ்ட் லைட். அன்போலரைஸ்ட் லைட் எப்போவுமே ஒரு போலரைசருக்குள்ளே பாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இன்டென்சிட்டி அப்படியே ஹாஃப் ஆயிரும். அப்போ அன்போலரைஸ் லைட்டை இவங்க I0ன்னு கொடுத்துருக்காங்க. ஏல பாஸ் ஆன உடனே அதோட இன்டென்சிட்டி I0/2 மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட் பி போலரைசரில் பாஸ் ஆகுது வித் ஆங்கிள் 60 டிகிரி. ஸோ அப்போ இங்கேருந்து வெளியே வர இன்டென்சிட்டி ஐபின்னு எழுதிக்கிறேன். தட் இஸ் ஐபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே. ஸோ ஐபி இஸ் ஈக்குவல் டு ப்ரொபோர்ஷனலுக்கு போல கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி விச் இஸ் I0/2 இன்டூ காஸ் ஸ்கொயர் 60 நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ காஸ் 60 வந்து 1/2 ஸ்கொயர் பண்ணுறனால நமக்கு 1/4ன்னு வந்துடும். ஓகே. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு I0/8. ஸோ இதுதான் ஐபி. அண்ட் அடுத்த ஒரு போலரைசர் இருக்கு சி. அதில் நமக்கு லைட்டு பாஸ் ஆகும்போது ஃபைனல் இன்டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. தட் இஸ் ஐசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எகெயின் ஐசி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இங்கே தீட்டான்ற இடத்துல 45. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி பார்க்கணும். ப்ரீவியஸ் இன்டென்சிட்டி என்னது? பி தானே. ஸோ அதோட இன்டென்சிட்டி I0/8. ஸோ I0/8 இன்டூ காஸ் 45 வந்து 1/√2. ஸ்கொயர் பண்ணால் 1/2. தட் இஸ் ஈக்குவல் டு I0/16. ஸோ வில் செக் த ஆப்ஷன். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். So last question, the output Y for an input A and B of a given logic circuit. So first diagram பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக எல்லா கேட்டுக்குமே நமக்கு 2 இன்புட் 1 அவுட்புட் இருக்கும். ஒரே ஒரு கேட்டுக்கு மட்டும்தான் 1 இன்புட் 1 அவுட்புட் இருக்கும். தட் இஸ் நாட் கேட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இன்புட் ஏ எடுத்திருக்காங்க. அந்த இன்புட் ஏவை தட் இஸ் ஒரு இன்புட்டை 2ஆக பிரித்து NAND கேட்டு கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இது 1 இன்புட் 1 அவுட்புட் தான்.
ஸோ ஏதாவது ஒரு கேட்டுக்கு இந்த மாதிரி ஒன் இன்புட் ஒன் அவுட்புட் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே என்ன கேட் இருந்தாலும் இட் ஆக்ட் ஆஸ் அ நாட் கேட். ஸோ இது நாட் கேட்டாக தான் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ இன்புட் பி இங்கேயும் நாட் கேட்டாக தான் ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே ஏன்றது நாட் கேட்னா இங்கே வந்து ஏ பார் அண்ட் அதே மாதிரி இங்கே பின்றது வெளியே வந்துச்சுன்னா பி பார். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க இங்கே ரெண்டு இன்புட் வந்துருச்சா. ஸோ நாண்ட் கேட் எழுதலாம். ஸோ நாண்ட் கேட்டோட ஃபார்முலா ஏ டாட் பி த ஹோல் பார், பட் ஏக்கு பதில் ஏ பார் டாட் பிக்கு பதில் பி பார் அண்ட் தென் ஹோல் பார். ஓகே, ஸோ இப்போ ஏ பார் டாட் பி பாரை நம்ம வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் பார் அண்ட் த ஹோல் பார்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு பார் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் நமக்கு என்னன்னு பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி. ஸோ வில் செக் த ஆப்ஷன். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ இதே மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.